தினமும் தியானம் தினமும் ஆசீர்வாதம் என்ற நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு அழைக்கிறேன். இன்றைக்கு தியானிப்பதற்காக நீதிமொழிகளின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் அதனுடைய 33ஆம் வசனம். எனக்கு செவி கொடுக்கிறவன் எவனோ அவன் விக்கினமின்றி வாசம் பண்ணி ஆபத்திற்கு பயப்படாமல் அமைதியாயிருப்பான். ஆண்டவர் சொல்றாரு, எனக்கு யார் காது கொடுத்து கேட்டு அதன்படி நடக்கிறாங்களோ அவன் விக்கினமின்றி, அதாவது பலவிதமான நெருக்கடி ஆபத்துகள் அவனை நெருக்குது பாருங்க. விக்கினம் ஒரு கஷ்டம், அது தமிழ் அர்த்தம் நிறைய எடுக்கலாம். அப்படி இல்லாமல் அவன் வாழ்வான். அது மட்டும் இல்லை, ஆபத்து வரப்போகுது, கஷ்டம் வரப்போகுது, உனக்கு தொல்லை வரப்போகுது அப்படின்னு மற்றவங்க மூலம் பயமுறுத்துதல் வரும்பொழுது அந்த ஆபத்துக்கு பயப்படாமல் அமைதியாக இருப்பான். ஏன் தெரியுமா? அவன் கர்த்தர் சொல்கிறதெல்லாம் கேட்டு நடக்கிறான். கர்த்தர் சொல்கிறத கேட்டு நடக்கிறவனுக்கு ஆபத்தை கண்டு பயப்பட மாட்டான். கர்த்தர் அதை அனுமதிக்க மாட்டார். த்ரெட்டனிங் வரும், பயமுறுத்துதல் வரும், இப்படி ஆயிடும் அப்படி ஆயிடும் சொல்லுவாங்க. ஆனால் அவன் அதுக்கு பயப்பட மாட்டான். ஏன்னா அவன் கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கிறான். ஆனால் இது தெரியாமல் நிறைய பேர் எப்படி இருக்காங்கன்னா, பேதையாக இருக்கிறாங்க. இப்போது நாடு அது சொல்லுவாங்க இல்லையா, ஊர் ஓடும்போது ஒத்து ஓடு, நாடு ஓடும்போது நடுவில் ஓடு. பாம்பு கறி திங்கிற ஊருக்கு போனால் நடுகண்டம் நமது. எப்படி பழமொழி? நடுகண்டத்தை தின்னு செத்து போனாலும் நமது தான். எப்படி பாருங்க, அதாவது குருட்டுத்தனமா. அதுதான் இங்கே பைபிளில் ஒரு வசனம் விளக்குது பாருங்க. இப்படி இருக்கிற மக்களுக்கு பேதைகளின் மாறுபாடு அவர்களை கொல்லும். இப்படி பழமொழியெல்லாம் தூக்கிட்டு கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்காம தான் இஷ்டத்துக்கு போறாங்க பாருங்க. அவங்களுடைய மாறுபாடு, சர்ச்சில் வந்தால் ஒரு மாதிரி இருப்பாங்க, வெளியில் வந்து ஒரு போகிறாங்க. இங்கே ஆமை சோத்திரம், அங்கே போனாக்கா எதை வேணா ஒத்துக்கொள்றது. அதுதான் சொல்றது மாறுபாடு. யாருடைய மாறுபாடு? பேதைகளுடைய மாறுபாடு. பேதைகள்னா ஒன்றும் தெரியாது, யார் என்ன சொல்றாங்களோ கேட்டுக்குவாங்க. அப்படி மூடரின் நிர்விசாரம் அவர்களை அழிக்கும். அடப்போ இந்த காலத்தில் இவர் சொல்ற மாதிரிலாம் எப்படி நடக்கிறது? பைபிள் சொல்ற மாதிரிலாம் நடக்க முடியாது. அப்படின்னா அந்த மூடனுடைய நிர்விசாரம், எச்சரிக்கையாக இருந்து தப்பிக்கிறது பதிலாக நிர்விசாரம் அவனை அழிக்கும். 2 வார்த்தை போட்டிருக்கு, கொல்லும் அழிக்கும். ஆனால் எனக்கு செவி கொடுக்கிறவன் எவனோ, அவன் பேதியா இருக்கலாம், மூடனா இருக்கலாம், எனக்கு செவி கொடுக்கிறவன் எவனோ அவன் விக்கினமின்றி வாசம் பண்ணி ஆபத்திற்கு பயப்படாமல் அமைதியாயிருப்பான். கர்த்தர் இருக்கிறார், நான் கர்த்தருக்கு உண்மையா இருக்கிறேன், கர்த்தர் சொல்ற ஆலோசனைப்படி நடக்கிறேன், எதா இருந்தாலும் ஆண்டவர் பார்த்துக்கார், அமைதியா இருப்பான். அவனுக்காக கர்த்தர் யுத்தம் பண்ணுவார், அவனுக்காக கர்த்தர் ஆசீர்வாதத்தை கொண்டு வருவார், அவனுக்காக எல்லா பாதுகாப்பையும் கொடுப்பார், அவனுக்காக எல்லாத்தையும் அவர் செய்வார். சொந்த புத்தியை நம்பி இப்படி நாடு ஓடும்போது இப்படி தான் ஓடணும், ஊர் ஓடும்போது இப்படி தான் ஒத்து ஓடணும், சொந்தக்காரருக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கணும், தேவனுடைய வார்த்தைக்கு வெளியில நீங்க எதை தான் யாருக்காக பிரியப்படுத்தி வாழ்றீங்களோ அத்தனையும் டோட்டல் வேஸ்ட். அதுதான் இங்கே போட்டிருக்கு. நான் மறுபடியும் அந்த 32ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். பேதைகளின் மாறுபாடு அவர்களை கொல்லும், மூடரின் நிர்விசாரம் அவர்களை அழிக்கும். ஆக இன்னைக்கு என்ன நம்ம கேட்குறோம்? எதற்குமே கையூட்டு வாங்குவது குற்றம், கொடுப்பதும் குற்றம். லஞ்சம் வாங்குவதும் குற்றம், கொடுப்பதும் குற்றம். லஞ்சம் தவிர நெஞ்சை நிமிர். அப்போ நம்ம எந்த ஒரு விஷயத்துக்குமே யாருக்கிட்டையும் பணத்தை வாங்கி கொண்டு ஒரு வேலை செய்யக்கூடாது. அது தவறு என்று வேதம் போதிக்கிறது, சட்டம் போதிக்கிறது. ஆகவே நாம் ஒவ்வொரு நாளிலும் கவனமுள்ளவர்களாக இருக்க வேண்டும். கர்த்தருடைய வார்த்தைக்கு மட்டும் செவி கொடுக்க வேண்டும். கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். எங்கள் அன்பு நிறைந்த தகப்பனே, இந்த காலை வேளையிலே எனக்கு செவி கொடுக்கிறன் எவனோ அவன் விக்கினமின்றி வாசம் பண்ணி ஆபத்துக்கு பயப்படாமல் அமைதியாக இருப்பான்னு சொல்லியிருக்கிறீங்க. அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருவரும் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள கிருபை செய்யும். இயேசுவின் நாமத்தை மனதார ஆசீர்வாதத்தை ஜெபிக்கிறேங்க நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவலுமே பரிசுத்த நாமத்தை. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல வாங்க மறவாது. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. ஆமென்.